முக்கியமான ஒரு மனிதர் அவர் வந்து இஸ்லாமிய சமூகம் கொண்டாட மறுத்த ஒரு தலைவர். அவருடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. பெரிய அறிஞர், கற்றவர், படிச்சிருக்காரு, நாலேஜபிள் பர்சன். அவர் மிகப்பெரிய போராளி. தன்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். அவர் ரொம்ப ஒவ்வொரு முறை கிட்டத்தட்ட அவர் 125 முறை சிறைக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். 125 முறை சிறைக்கு போயிருக்காரு. யாரை பற்றின பயம், அச்சம் எதுவுமே அவருக்கு கிடையவே கிடையாது. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார். அவர் ஒவ்வொரு முறை மேடை பேச்சுக்கு வரும் பொழுதும் 2 துணியை பையில் எடுத்து வச்சுட்டு தான் வருவார். அந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இந்த மேடையிலிருந்து இப்படியே நான் கைது செய்யப்படலாம், அப்போ போய் வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுக்க முடியாது, அதனால் நான் முன்னக்கூட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்ன போராளி. வன்முறையை தூண்டிய போராளி கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இந்த சமூகம் இவரை, இந்த இஸ்லாமிய சமூகம் இவரை அந்த இளைஞர்களுக்கு இவர் யாருன்னு சொல்லாமலே தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்கன்றது அவங்களுக்கு காலம் போக போகத்தான் உணர்த்தும். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், கொல்லப்பட்டவர், எதிரிகளால் கொல்லப்பட்ட ஒரு ஆள். என்கிட்ட சமீபத்தில் கூட ஒரு கேள்வி கேட்கும்போது, யாரையாவது வச்சு படம் எடுக்கலாமா, யாருடைய வாழ்க்கையாவது இந்த பைசனுடைய வெற்றிக்கு பின்னாடி கேட்கும் பொழுது, அப்படிலாம் என் மைண்டில் யாருமே இருந்ததில்லை. இவருடைய கருத்தியல், இவருடைய பேச்சுக்கள், இவருடைய செயல்களை பார்க்கும் பொழுது இவரை பற்றி ஒரு படம் எடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு தீவிரமான இறை நம்பிக்கையாளர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை மீண்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யார் உங்களிடம் பெரியாரையும் அம்பேத்கரையும் எடுத்துட்டு வரலையோ, உங்களிடமிருந்து அகற்ற நினைக்கிறார்களோ, அவர்களிடம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள்.